Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பவுச் தான். இந்த பவுச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 10 minutes தான் ஆகும் இதோட ஒர்க்கு. ஸோ நம்ம நார்மலாக சுடிக்கு யூஸ் பண்ணுற ஜிப்பு தான். ஸோ இதுக்கு தேவையான கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங்கு, அப்புறம் வந்து மெயின் பீஸு கேன்வாஸ், அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக நான் கேன்வாஸ் ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் எடுத்துருக்கிறது 10x9, அதாவது 10 ஒரு சைடு, இன்னொரு பக்கம் 9 வர மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். பென்சில், பென் அப்படியெல்லாம் போடணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஒரு சைடு பெருசாக இருக்கணும், ஒரு சைடு சின்னதாக இருக்கணும், அப்படி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம லைனிங்கோடு சேர்த்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக எடுத்து வச்சு லைனிங்கோடு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் லைனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அப்படின்றதால. ஸோ அதை அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் பண்ண முடியும். ரொம்ப சின்ன கிளாத்து தான் தேவைப்படும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து லைனிங் பீஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். ஜிப் வந்து இது ஆர்டினரியான சுடி ஜிப்பு தான். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி வச்சுருக்குன்ட்டு. ரன்னர் வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து கைட் சேஞ்ச் பண்ணாமலே போடுறேன். பட் உங்களுக்கு கைட் சேஞ்ச் பண்ணாதான் போட முடியும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா நான் போடும்போது பாருங்கள், நல்லா வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணாலும் அது கொஞ்சம் நகர்ந்து தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச், அதாவது படிமான தையல் சொல்லுவோம்ல, அந்த படிமான தையலை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சிம்பிள் மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். பட் நான் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் சேனலில் போட்டுட்ருக்கேன். இது வந்து இன்னொரு பீஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணி இன்னொரு எட்ஜில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்படியே மேலே போட்டிருக்கேன். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி ஜிப்பு மேலே போட்டால் நமக்கு மெஷர்மெண்ட் தெரியும் அப்படின்றதால ஜிப்பை மேலே வச்சு நான் போடுறேன். ஸோ ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். இந்த பிசுரெல்லாம் தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன், வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். எக்ஸ்ட்ரா ஜிப் கட் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து படிமான தையல் போடணும் இன்னொரு பக்கம். ஸோ அதுக்கான படிமான தையலை நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபுல்லாக ஜிப் ஓப்பன் பண்ண முடியாது, ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்றதால ஓப்பன் பண்ண முடியாது. இல்லைனா நீங்கள் இந்த டாப் ஸ்டிச் போட்ட அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் மிடில் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் மிடில் வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கலாம். ஏன் இதை கண்டிப்பாக போடணுன்னா நம்ம வந்து அப்போ தான் அந்த ஃபினிஷிங், அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம கரெக்டாக வரும். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் இந்த ஷேப்பில் நம்ம தைக்க முடியுமான்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த நாட்ச் போட்டிருக்கோம்ல, அந்த நாட்ச் நம்ம டேர்ன் பண்ணியாச்சு. அந்த நாட்சும் ஜிப்போட எக்ஸாக்ட் மிடிலும், அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிற சைடு கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அது நகரக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது ஜிப் வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக நல்லா லாக் போடுற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதை சேர்த்து பிடிச்சிக்கோங்க ஜிப்பை. ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமாக போட்டுடுறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து கீழே ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் அப்படியே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி, இந்த பக்கம் ஒரு 1 inch, அந்த பக்கம் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எல்லா இடமும் கரெக்டாக வந்தால் தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ இதே மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம 4 சைட்ஸும் போட்டுக்கலாம். தையலுக்கு கீழே அது கவனிச்சுக்கோங்க, தையலுக்கு கீழே போட்டுக்கோங்க 1 inch. ஸோ ஃபுல்லாக 4 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 4 பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கரெக்டாக கட் பண்ணுங்கள், ரொம்ப டெப்த் போகாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 சைட்ஸும் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் பிரிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஒரு லாக் தையல் போட்டு திரும்பவும் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
ஸோ இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் நமக்கு மெயினு. அந்த கார்னரை கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு போய் தையல் போடணும். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத. அது வந்து லைனிங், மெயின் கிளாத் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து தையல் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த பாக்ஸ் ஷேப் கொடுக்குறது. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை கரெக்டாக போடணும். ஸோ பாருங்கள், அந்த கார்னரை இந்த மிடில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த ஜிப்போட இது இருக்குல்ல மிடில், அங்கே எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுறோம். ஸோ 4 பக்கமாக போட்டாச்சு. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டது நான் ஸ்லோவாக போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ டர்ன் பண்ணால் நமக்கான பவுச் ரெடி. இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணுன்னா ஒரு பீஸ் வச்சு நீங்கள் கவர் பண்ணிடலாம். நான் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், இந்த தையலே தெரியாமல் போடுறது எப்படி அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பாருங்கள். கொஞ்ச நேரம் தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. அவ்வளோ ஈஸியான ஒரு 2-3 இடத்துல தான் நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே நீட்டான ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு பவுச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஷேப் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஏஞ்சல் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். பட் இது ஒரு பேசிக்கான வீடியோ அப்படின்றதால இதில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.